அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு ராகு பகவான் 5ஆம் இடம், கேது 11ஆம் இடம். இது ரெண்டுமே 11ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம் கேது பகவான். ராகு பகவான் 5ஆம் இடம், இது கொஞ்சம் மத்தியமமான இடம். ஆனால் இதில் வந்து குரு 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், ரொம்ப சிறப்பான இடம். இது வழி அஷ்டமத்தில் குரு இருந்து கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அஷ்டமத்தில் இருந்து காரிய தடை, அது இது வீணா பிரச்சனை, ஏதாவது உடம்பு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு போவோம். அது வந்து எந்த அதிகமாக பிரச்சனையே இல்லைன்னு அப்புறம் திருப்பி வருவோம். இதுமாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருந்தது. அதெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகி 9ஆம் இடத்துல குரு வந்து ரொம்ப அனுகூலமான பலன், நல்ல பலன்கள்லாம் கொடுக்க போகிறது. அதுக்கப்புறம் சனி 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 5ஆம் இடத்துல இருக்கிற சனி. புத்திரர்கள் வகையில் ஏதாவது மனக்கவலை, தன் குழந்தைகளை வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு ஏதாவது கொஞ்சம் மனக்கவலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரப்போறாரா, வந்து இங்கே 5ஆம் இடத்துல இருக்கிற சனியும் ராகுவும் பார்ப்பார். அப்போ அந்த பிரச்சனைலாம் தானே நிவர்த்தி ஆகிடும். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆக இதுவரை 8ஆம் இடத்துலேருந்து குரு 8ஆம் இடத்துலேருந்து கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி 9ஆம் இடத்துக்கு வர குரு சிறப்பான பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்கிற கேது பொருளாதார விஷயத்துலேயும் கொஞ்சம் சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்காரு. அதனால் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 5ஆம் இடத்துல இருக்கிற சனியும் குருவோட பார்வையால் மே மாதத்துலேருந்து அந்த கஷ்டமும் எதுவும் இல்லாமல் சிறப்பாகவே இருக்கும். ஆக துளாராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டங்கள்லாம் எதுவுமே அதிகமாக இருக்காது. நீங்கள் வேணால் என்ன செய்யலாம், ராகு பிரீதியாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் போடலாம். அது மட்டும்தான் உங்களுக்கு சுமாரான இருக்குது. அடுத்தது சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. அது வந்து ஒன்றும் இல்லை, குரு மாறி வரப்போகிறது இல்லையா, குரு வந்து சனியை பார்க்க போகிறார். அதனால் அவரும் கஷ்டத்தை அதிகமாக நம்ம கொடுக்க மாட்டார். மே மாதத்துக்கு அப்புறம் சனியாலே எந்த கஷ்டமும் இருக்காது. ஆக எல்லா கிரகமும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால இது இனி சிறப்பான காலமாகவே துலா ராசிக்கு இருக்கும்.